நாங்களும் உங்களோட அணைச்சு கொண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்களும் இருக்கிறோம். வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். தப்பிக்க முடியாத இக்கட்டான நிலையில் ரணில். பட்டளந்த வதைமுகாம் தொடர்பான குற்றச்சாட்டுகளிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தப்பிக்க முடியாது என்று பிரதியமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார். அரச பயங்கரவாதம் ஒரு வரலாற்று காலப்பகுதியில் இருந்தே காணப்பட்டு வந்தது. வெள்ளையாடை அணிந்து மலர் தட்டை ஏந்தி வந்த ஆட்சியாளர்கள் அனைவரும் தவறிழைத்தவர்களே. தற்பொழுது அவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிந்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாமாக முன்வந்து அல் ஜசீரா நேர்காணலில் இந்த விடயங்களை வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். தற்பொழுது அவருக்கு அதில் இருந்து விடுபட முடியாத நிலைமைகள் காணப்படுகின்றன. பட்டளந்த இராணுவ முகாம் மரணித்த அதிகாரி உயிருடன் இருக்கின்றாரா? பட்டளந்த வதைமுகாம் தொடர்பில் நடந்த கொடூரங்கள் கண்கண்ட சாட்சியங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. எனவே குற்றச்சாட்டப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க உட்பட்ட அனைவரையும் அரசாங்கம் கை செய்ய வேண்டும் என்ற முன்னணி சோசலிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஏகோட கருத்து வெளியிட்டுள்ளார். தற்பொழுது பாரிய சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கும் பட்டளந்த வதைமுகாம் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பிலும் கருத்து வெளியாகி இருக்கிறது. பட்டளந்த முகாம் ஆட்கொள் விவகாரத்தில் தொடர்புடைய ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் கை செய்யப்பட வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் மறைக்கப்பட்ட உண்மைகள் முழு உலகமும் அறிய வேண்டும். குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இது அரசியல் பழிவாங்கல் அல்ல. எனவே தற்போதைய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டில் இடம்பெற்ற குற்றங்களுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றது. காலம் தாழ்த்த வேண்டாம். சாட்சியங்கள் வழங்கியவர்கள் வயது சென்று மரணிக்கும் வரை காத்திருக்க வேண்டுமா? எனவே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். தற்போதைய அரசாங்கம் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டாம். இந்த விடயம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்து விசாரணை மேற்கொள்ளுமாறு கூற முடியும். எனவே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யுங்கள். டக்ளஸ் பீரிஸை கைது செய்யுங்கள். மரணித்து விட்டதாக பகிரங்கப்படுத்தி இருக்கின்றார். எமக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய அவர் இன்னும் உயிரிழக்கவில்லை. தாம் வாழும் உயிரிழந்து விட்டதாக பொய்யான தகவல்களை பரப்புவதும் பாரிய குற்றமாகும். இங்கு இடம்பெற்ற துன்புறுத்தலில் சுனில் தெல்கொட பிரதான நபர், அவரையும் கைது செய்யுங்கள். இங்கு பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஒருவர் அண்மையில் பல தகவல்கள் பகிரங்கப்படுத்தி இருக்கின்றார். சிலர் பாலியல் ஆசைகளை நிறைவேற்றிவிட்டு அந்த இளைஞர்களுக்கு செய்த பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பில் கண்ணால் கண்ட சாட்சியங்களும் இருக்கின்றன. ஆகவே இதுபோன்று சுதந்திர சந்திரசேகரை கைது செய்யுங்கள். ரணிலின் சீடராக சுதந்திர சந்திரசேகர் செயற்பட்டார். அந்த பதவியிலிருந்து விலகி செல்லும் போது அவர் பட்டளந்த படுகொலை விவகாரம் தொடர்பாக ரணிலுக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கின்றார். இதோடு ஆராய்ந்து இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களை கை செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது. தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எவ்வாறு கண்டறிவது? ஏவிபி ஆட்சி வந்துராவிட்டால் இந்த பட்டளந்த வதைமுகாம் பற்றிய விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்காது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறீசனன் குறிப்பிடுகின்றார். மட்டக்களப்பு ஊடக மையத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் தற்போது பேசுபொருளாக இருப்பது பட்டளந்த சித்திரை முகாம் பற்றியது. 1988 ஆண்டு நடைபெற்ற இந்த பட்டளந்த சித்திரை முகாம் பற்றிய விடயம் தற்பொழுது அம்பலத்துக்கு வந்திருக்கின்றது. ஏவிபியினர் 2ஆம் கட்ட புரட்சியினை மேற்கொள்ளும் போது அவர்கள் அடக்குவதற்காக இந்த பட்டளந்த சித்திரை முகாம் செயற்பாட்டு வந்தது மட்டுமல்லாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெயரும் இதனுடன் சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கின்றது. சந்திரிகா அம்மையாரின் ஆட்சியின் போது இந்த முகாம் பற்றிய விசாரணை ஆணைக்குழு மூலம் விசாரிக்கப்பட்டு அந்த அறிக்கை திறக்கப்படாமல் இருட்டில் புதைக்கப்பட்டது. 37 ஆண்டுகளின் பின்னர், அதுவும் ஏவிபியின் ஆட்சி வந்த பின்னர் தான் இந்த புதைக்கப்பட்ட உண்மைகள் வெளிக்கொணரப்படுகின்றன. ஏவிபி ஆட்சி வந்துராவிட்டால் இந்த பட்டளந்த வதைமுகாம் பற்றிய விடயம் வெளியில் வந்திருக்க மாட்டாது. எனவே பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால் தற்பொழுது இந்த பட்டளந்த சித்திரை முகாம் தொடர்பான பற்றி வெளிக்கொணரப்படுகின்றது. ஆனால் பட்டளந்த சித்திரை முகாம் போன்ற வடகிழக்கில் பல்வேறு முகாம்கள் சட்ட ரீதியாகவும் சட்ட முறையற்றும் காணப்படுகின்றன. இதிலும் மட்டக்கிழப்பில் சத்துருக்குண்டான் வதைமுகாம் மிகவும் பிரபலமானது. ஏவிபியினர் சித்திரவதைக்கு உட்பட்ட விடயம் ஏவிபியினர் ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் கண்டறியப்படுகின்றது. எனில் இந்த நாட்டில் தமிழர்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்ற நிலையில்தான் இந்த நாட்டில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எவ்வாறு கண்டறிவது என்ற கேள்வி கேட்டிருக்கின்றார் ஸ்ரீநேசன். அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களினால் தமிழ் மக்களுக்கு அவமானம், சபையில் முஜிபுர் ரஹ்மான் ஆதங்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வெளியிட்ட கருத்துக்கள் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிடுகின்றார். ராமநாதன் அர்ச்சுனா 2 வாரங்களுக்கு முன் நாட்டில் இடம்பெற்று வரும் சிறு பிள்ளைகள் விவகாரம் அதிக முஸ்லிம் சமூகத்தில் இடம்பெறுவதாக குற்றம் சுமத்தியிருந்தார்.
இந்த கருத்தில் நாட்டில் ஒரு சட்டம் இருக்க வேண்டும். அந்த வகையில் 2012ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 17 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளின் திருமணம் எல்லா சமூகத்திலும் நடந்திருக்கிறது. பெரும்பான்மை இனத்திலும் 69%, தமிழர் பகுதிகளில் 13%, மலையக மக்கள் மத்தியில் 8%, முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் 14% எல்லா சமூகத்திலும் இந்த சிறுபிள்ளை திருமணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இது ஒரு பொது பிரச்சினை. ஆகையினால் அது பற்றி பேசாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது குற்றம் சுமத்து என்பது அதன் பின்னணியில் வேறு திட்டங்கள் இருப்பது போல் காட்டப்படுகின்றது. முஸ்லிம் சமூகத்தின் மீது மாத்திரம் குற்றம் சுமத்துவது ஒரு அரசியல் காரணத்தினால் எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. இது மாத்திரமன்றே அர்ச்சுனா தனது உரையில் இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். பல இனங்கள் வாழும் இந்த நாட்டில் பல சட்டங்கள் இருக்கின்றது. அவை அனைத்தும் மக்களுக்கு தேவையானவை. இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட 45 அமைப்புகளுக்கு தடை. திருத்தப்பட்ட பட்டியல் வெளியானது. தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட 45 அமைப்புகள் அடங்கிய தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளின் திருத்த பட்டியலை இந்திய உளவுத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்பும் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைப்பு இந்தியாவில் செயல்பட தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் அவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என்றும் இந்த அமைப்புகள் ஆட்சேர்ப்பது, நிதி திரட்டுவது உட்பட்ட உதவிகள் செய்வது கடும் குற்றமாக கருதப்படுகிறது. இவ்வாறான நபர்களுக்கு எதிரான சட்டப்படி கடுமை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்திய உள்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சொல்லப்படுகின்றது. ஆபாசமாக அவதூறான கருத்துக்கள் கூறிய மருத்துவர் அர்ச்சுனா நடவடிக்கை எடுக்க சபை முதல்வர் சபாநாயகரிடம் கோரிக்கை. சட்டத்தரணி சுவாஸ்திகா அருள்லிங்கம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆபாசமான கருத்துக்களை முன்வைத்துள்ளமை தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சபை முதல்வர் வேண்டுகோள். நிலையற் கட்டளையின் அமைய உரையாற்றும் ஒருவர் மீது அவதாரண வகையிலோ அல்லது முறையற்ற வார்த்தை பிரிவுகள் செய்தாலோ அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சபாநாயகரால் அது தொடர்பில் உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். இவ்வாறு உத்தரவிடுவதும் அந்த வார்த்தைகளை பாராளுமன்றத்தில் இருந்தும் நீக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்க முடியும். அந்த வகையில் சட்டத்தரணி சுவாஸ்திகா அருள்லிங்கம் தொடர்பில் ஆபாசமான வார்த்தை பிரயோகத்தை சபையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஒருவர் பயன்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள செய்தி ஒன்றில் சொல்லப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து இந்த நிலையற் கட்டளைக்கு அமைவாக, அது பொருத்தமான நிலையில் கட்டளைக்கு அமைவாகவே சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சபை முதல்வர் கேட்டு நிற்கின்றார். ஏப்ரல் 21ஆம் தேதி நெருங்கி வருகின்றது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றிய நினைவுகள் எம்முன் நிற்கின்றது. அன்று தேவாலயங்கள் தாக்கியவர்களை கிறித்தவர்கள் மன்னித்தார்கள். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இலங்கை ஒரு வானவில் தேசமாக மாற்ற வேண்டும். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 192 ரூபா, கனேடியன் டாலர் 210 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 329 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 227 ரூபா, ஸ்டேர்லிங் பவுண்ட் 391 ரூபா, சுவிஸ் பிராங்க் 343 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 300 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 784 ரூபா, குவைத் தினார் 960 ரூபா, ஓமான் ரியால் 768 ரூபா, கட்டார் ரியால் 81 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 78 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 80 ரூபா. இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெற இருக்கிறது. அதன் முன் ஆயத்தமாக இன்றைய தினம் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் அவர்களுடைய குழுவினர் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான விண்ணப்ப படிவங்களை கட்டுப்பணங்களை செலுத்தி வருகின்றனர். தங்களுக்கு கட்டுப்பணம் ஒரு தடையாக இருப்பதாகவும் கருத்து வெளியிட்டுள்ளார் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். தமிழரசு கட்சி கிளிநொச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதுடன் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி, பச்சிலைப்பள்ளி ஆகிய 2 பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்களை இலங்கை தமிழரசு கட்சி இன்று கொடுத்திருக்கின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் வடமாகாணம் கல்வி அமைச்சர் தம்பிராசா குருகுலராஜா, கட்சியின் கிளை மாவட்ட செயலாளர் விஜயகுமார், தவிசாளர் அருணாச்சலம், சுப்பிரமணியன் சுரேன், தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை உறுப்பினர்கள் பங்கேற்போடு இது சபைகளுக்கான வேட்புமனுக்கள் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று கையளிக்கப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான தேர்தல் வேட்புமனுக்கள் ஒவ்வொரு கட்சி ரீதியாக, ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக பணம் செலுத்திய வண்ணம் வருகின்றனர். அதன் அடிப்படையில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு பதிவொன்றை இட்டிருக்கின்றார். என்னை பிடிக்காவிடின் வேறு தமிழ் பேசும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீதரன் அவர்களுக்கு வாக்கு போடுங்கள். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கு போட வேண்டாம் என்றும், இதே நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு வாக்கு போட வேண்டாம் என்றும் தமது சமூக வலைத்தளம் ஊடாக அறிவுகோள் விடுத்திருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள்.
இனவாத கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு சான்று 4 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த நீங்கள் இன்றைக்கு 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஏற்கனவே இருந்த சில இனவாதிகளை நீக்கி இருக்கின்றார்கள். இந்த வகையில் நான் வன்னி மாவட்டத்தை சேர்ந்தவன். முல்லைத்தீவு மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டம் என்ற வகையில் அங்கே நடக்கிற சில பிரச்சனைகள், நடந்த பிரச்சனைகளை நான் தெளிவாக சொல்கிறேன். நாங்களும் உங்களோட அணைச்சு கொண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்களும் இருக்கிறோம். அந்த வகையில் உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகின்றோம். ஒரு நீதியான, நேர்மையான, நல்ல ஆட்சி அமைஞ்சு நாடு செழிப்புற வரணும் என்றதில் எங்களுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. நாங்கள் நிச்சயமாக உங்களோடு ஒத்துழைப்போம். சில விவரங்களை நான் சொல்லுகின்றேன். இந்து தம்பதிகளான சுத்தோதனருக்கும் மாயாதேவிக்கும் பிறந்து யசோதரியை திருமணம் செய்த சித்தார்த்தரே புத்த பிரான் ஆவார். அவரது போதனைகளை பின்பற்றி அவரது பஞ்ச சீல கொள்கைகளின் அடிப்படையில் ஒழுகுவோரே பௌத்தர்கள் எனப்பட்டனர். இந்து மதமும் பௌத்த மதமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. தென்னாசியாவின் பிரதான மதங்களான இவை தென்னாசியா எங்கும் இணை மதங்களாகவே அனுஷ்டிக்கப்படுகின்றன, ஒத்தியைவுடன் ஓம்பப்படுகின்றன. ஆனால் இலங்கையில் மட்டும் அவ்வாறு இல்லை. இங்கு புத்தபிரானின் போதனைகளையும் அவரது பஞ்சசீல கொள்கைகளையும் கைவிட்ட சில பௌத்த துறவிகள், அவர்களின் பின்னன்று இயக்கும் சில அரசியல்வாதிகள் தயவுடன் இந்த நாட்டில் அமைதியின்மையையும் இனமுறுகலையும் தொடர வேண்டும் என நினைத்து வரும் சில ஏகாதிபத்தியவாதிகளின் தயவால் எதேச்சதிகாரம் பெற்று சட்டத்தையும் ஒழுங்கையும் கையில் எடுத்து தமிழர் பகுதிகளில் பல்வேறு எதேச்சதிகாரங்களை புரிந்து இலங்கையை மத நல்லிணக்கம் என்பன இல்லாதொழித்துள்ளார்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இனப்பெரம்பல் வீதத்தை மாற்றியமைக்க முயலும் பேரினவாத சக்திகளின் ஊதுகுழல்களாக செயல்பட்டு வரும் இந்த பௌத்த போக்கின்மையை கடைப்பிடித்து வரும் சில பிக்குகள் இலங்கையின் அரச திணைக்களங்களான மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை, இலங்கை தொல்பொருள் திணைக்களம், போலீஸ் திணைக்களம், பாதுகாப்பு படைகள் என்பவற்றை வெளிப்படையாகவே சில இடங்களில் வழிநடத்தி வருவது கடந்த காலத்தில் வெளிப்படையாகவே அவதானிக்கப்பட்டது. இந்த விடயங்கள் நீங்கள் கேட்கும்போது நாங்கள் புள்ளி விவரங்களோடு நாங்கள் சமர்ப்பிப்போம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையுறை பெற்று பிரதேச செயலாளர் பிரிவில் நாயாற்று கண்மையில் உள்ள பழைய செம்மலை பிள்ளையார் ஆலயத்தை குரு கந்த ரஜா மகா விகாரை என கூறி கொலம்பகை மேதானந்த கீர்த்திஸ்ரீ தேரர் என்ற பௌத்த துறவி ஆலய வளாகத்துள் கட்டிடம் ஒன்றை அமைக்க தொடங்கினர். இக்கட்டிட வேலைகள் இவ்வாலயத்தின் எதிர் திசையில் இருந்த இராணுவ முகாமின் இராணுவத்தினரே மேற்கொண்டனர். இது தொடர்பில் 31,823 இலக்கத்தில் வழக்கு ஒன்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் நடைபெற்று 2019 வழங்கப்பட்ட கட்டளைப்படி குறித்த இடத்தில் ஏதேனும் செயல்பாடுகள் செய்வதானால் சமாதானத்தை பேணி நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட வேண்டும் என கட்டளை நீதிமன்றத்தால் இடப்பட்டது. இருந்தபோதும் பிரதேச சபையின் தடை உத்தரவையும் மீறி இவ்வாலயத்தின் கொலம்பகை மேதானந்த கீர்த்திஸ்ரீ தேரரால் பிரமாண்டமான புத்தர் சிலை ஒன்று இங்கு வைக்கப்பட்டது. நீதிமன்ற கட்டளையை மீறிய இந்த நடவடிக்கையை இந்த நாட்டின் சட்டம் ஒழுங்கு வேடிக்கைதான் பார்த்திருந்தது. சில நாட்களின் பின்னர் இந்த கொலம்பகை மேதானந்த கீர்த்திஸ்ரீ தேரர் அவர்கள் மரணமடைந்தார். இவரது உடலை
கடற்கரையில் அடக்கம் செய்யுமாறு முல்லைத்தீவு நீதிமன்றம் கட்டளையிட்டது. அந்த கட்டளையை மீறி ஞானசார தேரர் தலைமையிலான பௌத்த துறவிகள் குழு அவ்வுடலை பழைய செம்மலை பிள்ளையார் ஆலய தீர்த்த குளத்தில் அடக்கம் செய்தனர். எதிர்த்து நின்ற தமிழர்களையும் சட்டத்திறனிகளையும் இலங்கை போலீசார் துரத்தி அடித்தனர். போலீசாரால் தாக்கப்பட்டு ஆலய பூசகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இலங்கையின் மத நல்லிணக்கத்துக்கு பகிரங்கமான வேட்டு வைக்கப்பட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களில் இதுவும் ஒன்று. அடுத்தது சிலவற்றைத்தான் நான் சொல்லலாம், ஏனென்றால் நேரம் போதாது. 1983ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து 2011 இங்கு மீளக்குடியமர்த்தப்பட்டார்கள். கொக்குளாய் கிராமத்தில் மணிவண்ணதாஸ் குடும்பம் இங்கு மீளக்குடியமர சென்றார்கள். மணிவண்ணதாஸின் தந்தையார் திருஞான சம்பந்தர். இவருக்கு காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட காணியின் அனுமதி பத்திரம் உண்டு. ஆனால் மணிவண்ணதாஸ் குடும்பம் இங்கு மீள குடியமர அனுமதிக்கப்படவில்லை. அவரது குடும்பம் இராணுவத்தால் துரத்தி அடிக்கப்பட்டது. அந்த காணியில் விகாரை ஒன்று கட்டப்பட்டது. பல்வேறு தடை உத்தரவுகளை மீறி இன்று வரை கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. மணிவண்ணதாஸ் குடும்பம் இன்று வரை தமது சொந்த காணியில் மீள குடியமர முடியவில்லை. தாம் பிறந்த மண்ணில் ஏதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தாய் தந்தையை அன்பு மனையாள் யசோதரையை அருமை பாலகன் ராகுலனை துறந்து போதிமர நிழலில் பரிநிர்வாணம் அடைந்த போதி மாதவர் புத்தபிரான் சிலையாய் அமர்வதற்காக மணிவண்ணதாஸ் அவரது மனைவி குடும்பங்கள் குழந்தைகள் துரத்தி அடிக்கப்பட்டு அவர்களுடைய பரம்பரை வாழ்ந்த பூர்வீக நிலம் பறிக்கப்பட்டு ஏதிலிகளாக துரத்தப்பட்டு இருக்கின்றன. இது நிலைமை. இந்த நிலைமை உங்களுக்கு பலருக்கு தெரியாது. அதால் தான் நான் சொல்லுகிறேன். இதையா புத்தர் போதித்த பஞ்சசீல கொள்கை வழி நடப்பவர்கள் செய்வார்கள். புத்தருடைய ஆன்மா இச்செயலால் வெட்கி தலை குனிந்து நிற்கும் என்று அங்கு மக்கள் கதைக்கின்றார்கள். நானும் கதைக்கின்றேன். வெட்கி தலை குனிந்து நிற்கும். வடக்கிலும் கிழக்கிலும் ஞானசார தேரர் அவர் வழி நிற்கும் காவியுடை உடுக்கவே பொருத்தமில்லாத சிலரால் புத்த பெருமானின் திருவுருவச் சிலைகள் நில ஆக்கிரமிப்பின் எல்லை கற்களாக அந்த பகுதிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. புத்த பெருமானின் சிலைகள் அல்லது சிறிய பிகார அடையாளங்கள் அங்கு பறிக்கப்பட்ட நிலங்களின் எல்லை கற்களாக மாறி நிற்கின்றன. பாருங்கள், நீங்கள் எல்லோரும் பாருங்கள். நான் அந்த இடங்களை உங்களுக்கு காட்டுகின்றேன். அப்ப பொருத்தமில்லாத சிலரால் திருவுருவ எல்லை கற்களாக பயன்படுத்தப்படுகின்றன. கடவுளாக அல்ல, எல்லை கற்களாக கொண்டு போய் புத்தருடைய சிலைகள் நிறுத்தப்படுகின்றன. குருந்தூர் மலை அது ஒரு தொல்லியல் பிரதேசம் என்பதனை நாம் அனைவரும் அறிவோம். விடுதலை புலிகளின் காலத்தில் அங்கிருந்த தொல்பொருள் சின்னங்களுக்கு இம்மியளவு கூட பங்கம் ஏற்படவில்லை. ஒரு இடம் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் காட்டுங்கள். ஏற்படவில்லை. அங்கு தொல்பொருள் சின்னங்களுள் ஒன்றாய் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த திரிசூலம் ஒன்று காணப்பட்டது. அது பல நூற்றாண்டுகளாகவே சுற்றையல் கிராம மக்களால் வழிபடப்பட்டு வந்தது. கிராமிய முறையில் பொங்கல் செய்து படையலிட்டு பயபக்தியுடன் இம்மக்களால் வழிபடப்பட்டு வந்தது. ஆனால் இன்று பிடுங்கி எறியப்பட்டு இந்து மத வழிபாடுகள் தடை செய்யப்பட்டுள்ளது. அப்ப இதுவா மத நல்லிணக்கம்? உண்மையிலேயே இனவாதிகளாக செயல்பட்டவர்கள் செய்த அநியாயங்களுக்கு உங்களுடைய இருந்து நியாயம் கிடைக்கும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அங்கு புத்தர் சிலை ஒன்றை வைப்பதற்காக கல்கமுவ சந்தபோதி தேரர் தலைமையிலான குழுவினர் ஒரு புத்தர் சிலையுடன் வாகனங்களில் வந்தபோது அப்பிரதேச மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் அமைதி குறைவொன்று அப்பிரதேசத்தில் ஏற்பட்டது என்று போலீசாரால் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. AR 673
18 இலக்கத்தில் நடைபெற்ற இவ்வழக்கின் மீதான 2018/9/27 கட்டளையானது இப்பிரதேசம் தொல்லியல் இடமாக காணப்படுகின்றது. அப்பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களின் சார்பில் விடுக்கப்பட்ட விடயம் கவனத்தில் கொள்ளப்பட்டு யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் விரிவுரையாளர்கள், தொல்லியல் ஆராய்ச்சி மாணவர்கள் ஆகியோர் தொல்லியல் ஆய்வுகளில் இணைக்குமாறு தொல்லியல் திணைக்களத்துக்கு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருந்தது. ஆனால் இன்றும் இப்பிரதேசத்தில் தொல்லியல் ஆய்வுகள் தொடர்கின்றன. யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினரின் சமூக மின்மையுடன் தான் இன்மையுடன் வெளிப்படைத்தன்மையும் நடுநிலைமையையும் கோஷமாக கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தின் காலத்திலும் குருந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளைக்கு முரணாக வெளிப்படையற்ற செயல்பாடுகள் தொல்லியல் ஆய்வுகள் என்ற பெயரில் போர்வையில் இங்கு நடைபெறுகின்றன. உங்களுடைய காலம் இப்போது குறுகிய காலம்தான், இன்னும் நீண்ட காலம் இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் நியாயத்துக்கு நாங்களும் உங்களோட ஒத்துழைப்பு தருகின்றோம். இந்த குறைகளை நான் சொல்வது நான் நேரடியாக உங்களுக்கு நேரடியாக கூட்டி வந்து காட்டுவேன். குருந்தூர் மலையில் குருந்தூர் மலையில் தொல்பொருள் திணைக்களத்தினரால் இலங்கை போலீசாரினதும் இராணுவத்தின் உதவியுடனும் மேற்கொள்ளப்பட்ட அராஜகங்கள் பௌத்த தர்மத்துக்கு மட்டுமல்ல இலங்கையின் தொல்பொருள் சட்டத்துக்கும் முற்றும் முரணானவை. இது பற்றி இன்னும் விலாவாரியாக விவரிப்பதற்கு எனக்கு தரப்பட்ட நேரம் போதாது. ஒரு தொல்பொருள் இடமாக காணப்பட்ட அந்த பிரதேசம் நீதிமன்றங்களின் பல்வேறு கட்டளைகளை மீறி இலங்கையின் நடைமுறையில் இருந்து வருகின்றமை, தொல்பொருள் சட்டங்களையும் தொல்பொருள் திணைக்களத்தால் ஒரு விகாரியாக ஒரு இடத்தை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கிய முல்லைத்தீவு நீதிபதி சரவணராஜா அவர்கள் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக தனது பதவியை துறந்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசால் வர்த்தமானப்படுத்தப்பட்ட குருந்தூர் மலையில் தென்பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட கபோ கற்களினாலும் சீமெந்தாலும் கட்டியெழுப்பப்பட்ட விகாரை ஒரு பௌத்த சின்னம் அல்ல, ஊழலின் சின்னம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்து அதை முடிவு செய்யுங்கள். ஊழலுக்கு எதிரான கோஷத்துடன் ஆட்சிக்கு வந்த இந்த அரசு இது தொடர்பில் என்ன பொறுப்பு கூறப்போகின்றது என்று அங்குள்ள மக்கள் கேட்கின்றார்கள். குருந்தூர் மலை பிரதேசத்தில் இருந்து பிடுங்கிச் செல்லப்பட்ட ஆதிசிவனின் சூலம் மீளவும் இப்பிரதேச இந்துக்கள் ஒப்படைக்குமாறும் இங்கு தங்கு தடையின்றி வழிபாடுகள் தொடர இந்துக்கள் அனுமதிக்கப்படுவார்களா என்றும் கேட்கின்றார்கள். வெடுக்கனாரி மலை வவுனியா மாவட்டத்தில் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள வெடுக்கனாரி மலை வன்னியில் வாழும் இந்துக்களின் ஆதி வழிபாட்டு தலம். கடந்த வருடம் இந்த சிவராத்திரி வழிபாட்டுக்காக சென்றிருந்த மக்கள் இலங்கை போலீசாரால் துரத்தி அடிக்கப்பட்டனர். 1 minute please. இங்கு வழிபாடு மேற்கொண்ட பரம்பரை பூசாரியும் இன்னும் 14 பேர்களும் சிவராத்திரி வெடுக்கனாரியில் அனுஷ்டித்ததுக்காக 2 வாரங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இந்த முறையும் சிவராத்திரி பூசைகள், சிவராத்திரி என்றால் இரவுதான் பூசை, இரவுதான் தினமளிக்கிறது. ஆனால் 6 மணிக்கு பிறகு, மாலை 6 மணிக்கு பிறகு அனுமதிக்கப்படவில்லை. இதால் நீங்கள் என்னென்றால் உண்ட பாருங்கோ, அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள், எங்களை புறக்கணிக்கிறார்கள் என்றுதான் நினைக்கின்றார்கள். அணைத்து கொண்டு செல்ல வேண்டும். இந்த நாட்டிலே 4 சமயங்கள் என்று நீங்களே சொல்லுகின்றீர்கள். பௌத்தம், இந்து, கிறிஸ்தவம், முஸ்லிம். அப்போ இந்த மதங்கள் ரீதியாக எல்லோரையும் அணைத்து கொண்டு செல்ல வேண்டும். திரும்பவும் சொல்லுகின்றேன், உங்களுடைய ஒரு தன்மையான வெளிப்படையான நல்ல வேலைகள் அனைத்துக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம். இந்த வகையில் நீங்கள் நிச்சயமாக தமிழ் மக்களை உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் தெரியும், வன்னியில் தெரியும், உங்களுக்கு தான் வாக்கு கூட விழுந்தது. ஏன் இந்த மக்கள் பிரிவினை பார்த்திருந்தால் அல்லது சிங்கள மக்களை வெறுக்கணும் என்று நினைத்திருந்தால், சிங்கள கட்சிகளை வெறுக்கணும் என்று நினைத்திருந்தால் உங்களை என்னென்று கொண்டு வருவார்கள்?
அப்போ நீங்கள் அந்த மக்களை புறக்கணிக்காதீர்கள். எங்களுடைய மத ரீதியாக நாங்கள் வழிபாட்டு தலங்களில் எங்களோட இடத்த வழிபடுறதுக்கும் மற்ற பௌத்தர்கள் இல்லாத இடத்துல என்னத்துக்கு இப்போ புத்த விகாரை இராணுவ முகாம்களில் கொண்டு போய் பெரிய பெரிய விகாரியை கட்டியிருக்கிறோம். அதே ஒரு சிறிய விகாரியை இல்லை சிறிய புத்தர் சிலையை வைத்து அந்த வழிபாடுகளை அவர்கள் மேற்கொள்ளலாம். பௌத்தர்கள் இருந்தால் அந்த இடத்துல பௌத்த மதத்தை பெருசாக நீங்கள் வழிபடலாம். அதை விட்டு ஒரு அராஜக தான் முன்னிய ஆட்சிகள் இப்படியான ஒரு வெறுப்புத்தன்மையை மக்களிடத்தை கொண்டு வந்ததை நீங்கள் நீக்க வேண்டும் என்பதைத்தான் அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக உங்களுடைய தன்மைகள் எங்களுக்கு தெரியும். நானும் உங்களுடைய ஆலோசனை குழுவிலே இருக்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் சரியான முறையில் செயல்படுங்கள். உங்களுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை இந்த வகையில் காட்டுகின்றோம். அங்கே நடக்கின்ற அட்டூழியங்கள் அல்லது எப்படி நடந்தது என்பதை உங்களுக்கு நேரடியாக நான் அந்த இடங்களுக்கு வந்து காட்டுகின்றேன். நன்றி.